எந்த ஒரு பிரஷருக்கும் உட்படாமல் என்ஜாய் பண்ணி இஷ்டப்பட்டு அதை படிங்க. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உங்கள் மனதிலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை கொண்டாடுங்கள். ஒரு கான்செப்ட் இருக்கா, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டியா, கொண்டாடு, அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொள். ரொம்ப குறிப்பா ஒரு விஷயத்த சொல்றேன், யாரோட இந்த வகுப்பு முடிகிற வரைக்கும் யாரோட நட்பா இரு தெரியுமா? உன் எனர்ஜியை குறைக்காத, உன்னை என்டர்டெயின்மெண்ட்ல ஈடுபடுத்தாத, உன்னுடைய நேரத்தை குழப்பாத மனிதர்களோடு, ஸ்டூடெண்ட்ஸோட கூட இரு. உன் நேரத்தை சுரண்டி தின்கிற வெறும் கலாட்டாவாகவும் பேச்சாகவும் குப்பையாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றவர்கள் பக்கத்துல இந்த வகுப்பு முடிய உட்காராது. வாழ்க்கையில் நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்மை நாமே சீர்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும். எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் பெற்றோர்கள் தெரியுமா? எவ்வளவு கவலைப்படுகிறார்கள் அவர்கள் கவலைக்கு எது தீர்வு? நான் என்னையே சரி செய்து கொள்வது தானே. என்னையே சரி செய்து கொள்வதற்கு எது தடையாக இருந்தாலும் அந்த தடையை ஜெயிக்க வேண்டிய கடப்பாடு உனக்கு இருப்பதாக நான் கருதுகிறேன். உன் வயதிலேயே நீ மாற்றிக்கொள். நான் ரொம்ப சூட்சுமமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். உன்னை நீயே கவனி, உன்னை நீயே நீட்டா வச்சுக்கோ. கற்றோருக்கு தெரிது இல்ல, சொல்ல நல்லா தெரிது. ஆனா அந்த வார்த்தைகள் தருகின்ற பொருள் இருக்குல்ல, அது ஆன்மாவுல போய் தைக்கணுமே. கற்றோருக்கு சென்ற ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறான்னா, ஒரு பொண்ணு ஃபெயில் ஆகுறானா, ரெண்டு பேருக்கும் ஒரே கிளாஸ் தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே டீச்சர் தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே டைம் தானே, ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபீஸ் தானே. என்ன பிரச்சனை? எங்கே இருக்கிறது பிழை? அந்த பிழையிலிருந்து நாம் எப்படி நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும்? நான் இப்படி சொல்றேன் பாரு, உனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரேன். இப்போ 30 நான் 98 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஏன் 20 ஜெயிக்க வைக்கிறேன் பார். ஒரு பிள்ளை கூட தோக்க கூடாது, ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆக கூடாது. எப்படி? இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் பிடிச்சுக்கோ, தோக்க மாட்டேன். நான் அப்படி பிடிச்சுதான் ஜெயிச்சேன். இன்னைக்கு நான் பல்கலைக்கழகத்திற்கு கீழே இணை பேராசிரியராக பணிபுரிகிறேன். டாக்டரேட் இன் லிட்ரேச்சர், யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் நானு. இந்த ஸ்ட்ராட்டஜி தான். என்ன ஸ்ட்ராட்டஜின்னு மட்டும் சொல்றேன் பார். 30 என்ன பண்ண, வீட்டுக்கு போ, உன் பேப்பரை பாரு, கொஸ்டினை பாரு, கொஸ்டினுக்கு என்ன என்ன எங்க உனக்கு தெரியலன்னு பாரு, எந்த விஷயத்துல நீ தப்பு பண்ணன்னு பாரு. ஈஸியான வேய கொஞ்சம் படி, 2 மார்க் அதிகமா வாங்க அடுத்த டெஸ்ட்ல. எங்கேயோ தப்பு பண்ணல, அதை ஒன்லி 2 ட்ரை. அதான் டெய்லி தான் வைக்கிறாங்களே டெஸ்ட். 2 மார்க்ஸ் 30ங்கிறது 32 போ. 1 வேர்ட் கொஸ்டின்ஸ்ல கவனம் செலுத்தலையா, 1 வேர்ட் கொஸ்டின்ஸ்ல கவனம் செலுத்து. 5 மார்க்ஸ் 7 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் கவனம் செலுத்து. உன்னை நீயே கவனிச்சு பார், கவனம் செலுத்து. 32 வாங்க. அடுத்த டெஸ்ட்ல 34 வாங்க. ஃபெயில் தான், பரவாயில்ல. 19 வாங்குறியா, 22 வாங்க, பரவாயில்ல. 23 வாங்க, பரவாயில்ல. 24 வாங்க. ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டே போ. ஒரு நாள் வரும், ஒரு மாசத்துக்கான எண்டு ஒரு மார்க் எடுத்து பாரு. 19 வாங்கி இருப்ப, 36 வாங்கி இருக்க, ஃபெயில் தான். ஆனா அந்த பொண்ணை பாரு, 98, அதுவே கிளாஸ் ஃபர்ஸ்ட் தான். அது 86 வாங்கியிருக்கோம், அதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட். ஆனா நான் சொல்றேன், 98ல இருந்து 86 அவ தோக்குறா, 19ல இருந்து 36 நீ ஜெயிக்கிற. ஜெயிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இது. உன்னை நீயே ஜெயிச்சுக்கிட்டே போ, உன் மார்க்க ஜெயிச்சுக்கிட்டே போ. யாரையும் திரும்பி பார்க்காத, வேடிக்கை பார்க்காத. அதுக்குதான் உனக்கு கொடுக்கிற ரிப்போர்ட் கார்டுக்கு பேரு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட். யூ ஷோ ப்ராக்ரஸ்.